நம்ம முதல்ல ஒரு ப்ளூ கண்டெய்னர் வாங்கிட்டோம் இல்லைங்களா, அது வந்து 20/8 ஸ்டாண்டர்ட் சைஸு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 3 கண்டெய்னர் நம்ம புக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா அதில் 2 வந்து 20/8, ஒன்று வந்து 40/8. இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸாக தான் இருக்குங்க. அதுதான் ஒரிஜினலான கண்டெய்னராக இருக்கும். முதல்ல ஒன்று மட்டும் நாங்கள் ப்ளூ அப்படியே வாங்கிட்டோம். இப்போ வாங்கியிருக்கிற 3 கண்டெய்னர் இது 3மே வந்து எனக்கு உள்ளே வெளியே எல்லாமே பியூர் ஒயிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த பியூர் ஒயிட்டில் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒன்று வந்து பெட்ரூம், ஒன்று கிச்சன், அது ரெண்டும் 20/8. 40/8 வந்து நம்ம மாடியில் வைக்கிறதுக்காக, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருக்கோங்க. இந்த 40/8 இந்த சைஸ் வந்து கண்டெய்னர் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும், நீளமாக இருக்கும் நல்லா. இதை வந்து நம்ம ஹோம் தியேட்டராக மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேனு, லைட்டிங்ஸ் எல்லாமே இதனுடைய ரூஃபில் தான் இருக்கும். கம்ப்ளீட் ஒயிட் தான். கீழே ஃப்ளோரிங் வந்து இன்னும் இதுக்கு பண்ணலை, இனிமே தான் பண்ணணும். என்ன மார்பிள் போடுறதா என்னங்கிறது இன்னும் நம்ம இந்த கண்டெய்னர் வந்துங்க நம்மளோட கிச்சன் கண்டெய்னர். இதை தான் வந்து நம்ம கிச்சனாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து அந்த ரைட் சைடு கார்னரில் வந்து ஒரு குட்டியாக ஒரு சிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 8 அடி அகலந்தான் இருக்கும், நீளந்தான் வந்து நமக்கு 20 அடி. கார்னரில் ஒரு சிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வால் மவுண்ட் ஃபேன் 2 ஃபேன் போட்டிருக்காங்க. மேலே வந்து ரூஃபிங் லைட்டு கொடுத்துருக்காங்க, நல்ல பக்காவாக இருக்குது. அப்புறம் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிருக்குதுங்க. ஏன்னா உள்ள இது வந்து நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் ஹீட்டு வந்ததுன்னா இல்லை தாளித்து விட்டோம் அப்படின்னா அது எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்காக எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி ஒயிட்டு தான், வெளியில் ஒயிட்டு, உள்ளே பார்த்திங்கன்னா கிரேயிஷ் ஒயிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் வச்சுருக்கு, கிளாஸ் டோர் 2. அந்த கிளாஸ் டோருக்கு வெளியில் கண்டெய்னருடைய இரும்பு டோர் இருக்கும். அந்த கிளாஸ் டோரும் வந்து நல்ல பக்காவாக குவாலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்லி வந்து நம்ம 4/2 டைல்ஸ் தான் இதுக்கு போட்டிருக்கு. விண்டோ வந்து ஒரே ஒரு விண்டோ தான் இதில் வச்சுருக்கோம், பெரிய விண்டோவாக இருக்கும். அந்த 8 அடி அகலத்துக்குமே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ வித் ஸ்லைடிங் டோரோட வச்சுருக்கு. அந்த ஓப்பனிங் வந்து பெர்மனெண்ட்டாக சன்ஷேடு மாதிரி இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்குங்க. இதுக்கு வந்து ஏரேஷன் நல்லாயிருக்கும். எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ இருக்குது, ஒரு வென்டிலேட்டர் இருக்குது, அதாவது எக்ஸாஸ்ட் ஃபேன் அது இருக்குது. அதுக்கப்புறம் 2 டோர் பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நம்மளுக்கு ஹீட் அதிகமாக தெரியாது. அப்புறம் அந்த ப்ரொவிஷன்ஸ், எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் எல்லாமே